Hi my dear friends and cuties, welcome to Dora craftscorner. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஸ்லைம் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டோரா craftscorner மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லைமுக்கு பார்த்தீங்கன்னா நான் சர்ஃப் எக்ஸல் பவுடர் எடுத்திருக்கேன். 10 rupees பேக் இருக்கும் இல்லையா, அந்த பவுடர் தான். அதில் வந்துட்டு நான் 1/2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் பவுடருக்கு வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்ல ஒரு திக்னஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணேன். பட் பார்த்திங்கன்னா வந்துட்டு அது நம்மளால் கரைக்கவே முடியல. சர்ஃப் எக்ஸல் பவுட்ரு வந்துட்டு நம்மளால் கரைக்கவே முடியல. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து கரைச்சதுக்கப்புறமா ஓரளவுக்கு வந்துட்டு கரைஞ்சி வந்துடுச்சு. சர்ஃப் எக்ஸல் பவுடரில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை, உங்ககிட்ட என்ன பவுடர் அவைலபிளாக இருக்கோ அதில் பண்ணிக்கலாம். ரின்னில் கூட நான் செஞ்சு பார்த்தேன். ரின் பவுடர் நல்லா தான் வந்தது. எனக்கு அதை விட இது கொஞ்சம் பெஸ்ட் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் வீடியோவில் வந்துட்டு சர்ஃப் எக்ஸல் வந்துட்டு பண்ணி காட்டுறேன். பட் ரின் பவுடர்லேயும் நான் செஞ்சு பார்த்தேன், நல்லா வந்தது. ஓகே, இப்போ வந்துட்டு இது நல்லா கரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இந்த பவுலில் வந்துட்டு ஃபெவிகம் வந்துட்டு போட்டுக்கலாம். என்கிட்ட ஒரு 1/2 பாட்டில் தான் ஃபெவிகம் இருந்தது அவைலபிளாக. அது வந்துட்டு ஃபுல்லாமே நான் வந்து போட்டுட்டேன். நமக்கு எவ்வளோ குவான்டிட்டி ஸ்லைம் வேணுமோ அந்த அளவு வந்து நம்ம வந்து க்ளூ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம செஞ்சு வச்ச ஆக்டிவேட்டர் இருக்கு இல்லையா, நம்ம அந்த சர்ஃப் எக்ஸலும் வாட்டரும் போட்டு மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, அதுதான் ஆக்டிவேட்டர் அப்படின்னு சொல்கிறது. அந்த ஆக்டிவேட்டர் வந்து நம்ம போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைம் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காகவே நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம 1 ஸ்பூன் போட்டதுக்கே பாருங்கள் கொஞ்சம் வந்துட்டு கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ 2வது ஸ்பூன் போடுறப்ப இன்னுமே கொஞ்சம் திக்காக இருக்கும். நான் இது ஒரு 3 ஸ்பூன் போடுறப்பே வந்துட்டு எனக்கு நல்லா ஒரு ஸ்லைம் ரெடி ஆகிடுச்சு. கரெக்டான பதத்துக்கு ஸ்லைம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்துட்டு ஆக்டிவேட்டர் நிறைய ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கெட்டியாகிடும் ஸ்லைமு. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கே வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகிறது அதெல்லாம் வந்துட்டு நல்லா தெரியுது பாருங்கள். நல்லா இப்போ இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சு விளையாடணும் ஸ்லைம் அப்படின்னா இந்த ஸ்லைம் ரொம்ப பெஸ்ட்டு. டக்குன்னு ரெடி ஆகிடுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோதான். இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா ஆக்டிவேட்டர், இதுலேயே நம்மளுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள் அது எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போது நல்லா இருக்கு இல்லையா, பாருங்கள் ஒரு பால் வந்துட்டு திரியும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இன்னும் 2 மிக்ஸில் வந்துட்டு தண்ணி தனியாக இது கம் தனியாக வந்துடும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து அந்த ஆக்டிவேட்டர் போட வேணாம், கொஞ்சம் வந்துட்டு ஹார்டன் ஆகிடும். ஓகே, இதை இப்போ வந்து நம்ம கையில் எடுக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கையில் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா எனக்கு கையில் டக்குன்னு எடுத்தோடனே வந்துடுச்சு. ஒரு ஸ்லைம் பதத்துக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ சில ஸ்லைம்லாம் வந்து நம்ம கையில் எடுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் விளாண்டாதான் தான் வந்துட்டு கரெக்டாக வரும். பட் இது வந்துட்டு நம்ம எடுத்தோடனே ஒரு ஸ்லைம் பதத்துக்கு சூப்பராக வந்துடுச்சுன்னு தான் சொல்லணும். சூப்பராக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணி விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைம் வந்து பெஸ்ட்டு. நம்ம ஃபெவிகம் வந்துட்டு எல்லோ கலர் போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ லைட் எல்லோ கலரில் இருக்குது நம்மளுக்கு ஸ்லைம். இதுவே நல்லா தான் இருந்தது. இதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அந்த வாட்டரை டிப் பண்ணி நான் வந்துட்டு எதுக்கு செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் வந்து ஒட்டாமல் இருக்கும். பட் நம்ம எடுக்கிறப்பே வந்துட்டு நம்மளுக்கு ஒட்டாமல் வந்துடுச்சு. இந்த ஸ்லைமில் ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெச்சபிளாக இழுத்து விளையாட முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பபிள்ஸ் வந்து வராது. பட் அந்த டச் பண்ணுறதுக்கு ஃபீல் பண்ணுறது நம்ம எல்லாமே வந்துட்டு ஒரு கடையில் வாங்குகிற ஸ்லைம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி விளையாட முடியாது. கையில் வச்சு ரொம்ப நேரம் நம்ம செஞ்சு அந்த மாதிரி செஞ்சு விளையாடலாம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் ரொம்ப நேரம் விளையாண்டேன். உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கட் பண்ணி காட்டியிருக்கேன். நான் ரொம்ப நேரம் விளையாண்டேன். ஒரு 10 to 15 minutes வந்துட்டு கலர் பண்ணாமே விளையாண்டுட்டு இருந்தேன். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்துட்டு இப்போது நார்மல் வாட்டர் கொஞ்சமாக கையில் டிப் பண்ணி நான் வந்துட்டு செஞ்சுக்கிறேன். நம்மளோட ஸ்லைம் வந்துட்டு கொஞ்சம் பிச்சுக்கிட்டு அந்த மாதிரி வந்தது அப்படின்னா இந்த மாதிரி நார்மல் வாட்டரில் உங்கள் கையை கொஞ்சம் டிப் பண்ணி அந்த விரலால் கொஞ்சம் பிசைஞ்சிக்கோங்க. அந்த மாதிரி நம்மளுக்கு பிச்சுக்கிட்டுலாம் வராது.
ஓகே, இப்போ நம்ம ஸ்லைம் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடையில் வாங்குகிற ஸ்லைம்லாம் கொஞ்சம் பால் மாதிரி உருட்டி கீழே வச்சா வந்துட்டு அப்படியே தண்ணி மாதிரி ஆகும் இல்லையா, அதே மாதிரி இதுவும் ஆச்சு பாருங்கள். கொஞ்சம் பால் மாதிரி உருட்டி கீழே வச்சதுமே அப்படியே விரிஞ்சிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம இப்போ கொஞ்சமாக வந்து அக்ரலிக் கலர் சேர்க்க போகிறோம். ஃபெவிகிரிலோட அக்ரலிக் கலர் தான் சேர்க்க போகிறேன். ஒரு பிங்க் கலரில் வந்துட்டு சேர்க்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு கலர் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப கையில் ஒட்டுற மாதிரி இருந்தது. அது ஏன் அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி ஒட்டினப்போ வந்துட்டு நம்ம அந்த ஸ்லைம் பண்ணுறப்போ தண்ணி தனியாக அந்த கம் தனியாக வந்தது இல்லையா, அந்த தண்ணி எடுத்து கொஞ்சம் லைட்டாக கையை டிப் பண்ணி அந்த தண்ணியால் அந்த விரலால் டிப் பண்ணி நம்ம பிசைஞ்ச உடனே வந்துட்டு அந்த ஒட்டுறதுலாம் போயிடுச்சு. பாருங்கள், ஒரு மாதிரியாக வந்துட்டு கையில் ஃபுல்லாக ஒட்டிக்கிச்சு. ஸ்லைமே வந்துட்டு நம்ம பண்ணுறப்போ கூட பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இப்போ என்னமோ இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்துட்டு அந்த தண்ணி, அந்த செஞ்சு வச்ச தண்ணி வந்துட்டு நான் ஃபுல்லாக கூட அப்படியே கையை மட்டும் டிப் பண்ணி இந்த மாதிரி அதில் தொட்டு பிசைஞ்சப்போ வந்துட்டு பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். உங்களுக்கே தெரியும், அந்த தண்ணி வந்து நான் தொட்டு அந்த கையில் அந்த விரல்லாம் இது பண்ணுறப்போ அழகாக அந்த ஒட்டிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்துடுச்சு. அதுக்கப்புறம் ஒட்டவே இல்லை, சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள். பர்ஃபெக்டாக ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது கலர் பண்ணதுக்கப்புறமா நான் வந்துட்டு கையெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறமா நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், அந்த கலர் ஒட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு. சுத்தமாக ஒட்டலை, ஸ்லைமுமே ஒட்டலை பாருங்கள். ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஸ்லைம் ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இதில் வந்துட்டு நம்ம பபிள்ஸ் வராது, அந்த இழுத்தா வராது. பட் நம்ம கையில் வச்சு விளையாடணும், நம்மளுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ண உடனே நம்மளுக்கு ஸ்லைம் வேணும், சீக்கிரமாகவும் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்லைம் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். சூப்பராக இருந்தது இந்த ஸ்லைம் விளையாடுறதுக்கு. கையில் வச்சுருந்தா ரொம்ப நேரம் விளையாண்டுட்ருக்கலாம். அவ்வளோ ஒரு சாஃப்டாக, அவ்வளோ ஒரு ஸ்மூத்திங்காக இருந்தது. ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். அதோட கலரும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. நம்ம கடையிலலாம் வாங்குகிற ஸ்லைம் மாதிரி இதை வந்து நான் கட் பண்ணி அந்த மாதிரி எதோ பண்ணி விளையாண்டுட்டு இருந்தேன் ரொம்ப நேரம். பாருங்கள், எவ்வளோ ஒரு ஷைனி லுக்காக சூப்பராக இருக்குது. ரொம்பவே ஈஸியாக, ரொம்பவே சீக்கிரமாக ரெடி ஆகிற ஸ்லைமு. நான் வந்துட்டு இது டேபிளில் ஒட்டும் அப்படின்னு நினச்சேன். பட் இது டேபிளில் வச்சு பார்த்தா ஒட்டவே இல்லை. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்துட்டு நல்லாயிருக்கும். இது வந்து இந்த மாதிரி ஸ்கேல்லாம் வச்சு கட் பண்ணி சும்மா விளையாண்டுட்டு இருந்தேன். ஓகே, கண்டிப்பாக இந்த ஸ்லைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை குட்டீஸ்.